எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். இது முன்னோர் வாக்கு. என்ன சார் அவங்க எதுக்கோ சொன்னாங்க, இதே நியூமராலஜி யூஸ் பண்றீங்கன்னா தப்பே இல்லையே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. ஸோ எண்ணும் எழுத்தும்லாம் உலகம் இல்லை, நீங்களும் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜிங்க பிற்காலத்தில் வந்தது இல்லை. நீங்க பிறக்கிறப்பே நியூமராலஜி வந்துடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டு வராரு, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா எப்போ பிறந்துன்னு கேட்பீங்க, அங்கே தேதி வந்துடுதா? அப்புறம் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, இல்லை என்ன பேர் வைக்க போறேன்னு கேட்பீங்க, அங்கே பெயர் எண் வந்துடுதா? ஸோ எண் எழுத்து ரெண்டுமே வந்துடுது. ஸோ நியூமராலஜி நம்ம பிறந்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிறந்த தேதிக்கு ஏற்ப நம்முடைய பெயர் எண் அமைந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த தேதியை வைத்து தான் ஜாதகத்தை கணிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை கணித்த ஜாதகமும் நன்றாக அமைந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது திண்ணம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு வாஸ்துபடி ஒரு வீடு வேணும். ஸோ எண் கணிதம், ஜாதகம், வாஸ்து இது மூன்றும் நன்றாக அமைஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கலாம். வெற்றி பெற்றதை நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் கொண்டாடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெறது முக்கியம் இல்லை, அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடிகளில் பணம் புரண்டுட்டு இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சி குடிச்சு உட்காந்துருப்போம். ஏன்னா டாக்டர் சுகர் நீ சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சுற்றிடுறோம். ஸ்வீட் சாப்பிடுவான், இவன் மட்டும் ஸ்வீட் சாப்பிட மாட்டான். அதையெல்லாம் ஏக்கமாக பார்த்துட்டு கஞ்சி ஆச்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இது போன்ற ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. ஏன்னா பணத்தையா சாப்பிட முடியும்? பணம் ஓரளவுக்கு தேவைதான். ஆனால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மிக மிக அவசியம். இவற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுமே அவசியம். எது? எண் கணிதம், வாஸ்து அண்ட் ஜாதகம். இந்த மூன்றுமே மிக மிக முக்கியம்.